இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். முச்செடி போல பற்றிடுமே மோசமடையாய் நீ முற்றிலுமே கீங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே கீங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து நம்மளை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் கூட எலிசா தீர்க்கதரிசியின் நாட்கள் அது. எலிசா தீர்க்கதரிசியின் நாட்கள் எலிசாவுக்கு விசேஷமான கிருபையை வல்லமையை கர்த்தர் கொடுத்திருந்தார். சீரிய தேசம் எப்பொழுதுமே இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாகத்தான் காரியங்களை செய்து கொண்டு யுத்தங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது சீரிய ராஜா போடுகிற எல்லா சதி திட்டங்களையும் முன்பாகவே இந்த எலிசா தன்னுடைய தீர்க்க தரிசனத்தினால் கர்த்தர் கொடுத்த கிருபையினால் தனது ராஜாவுக்கு சொல்லிவிடுவார். இது நிமித்தம் அந்த ராஜா உடனே விழித்து கொண்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி அந்த சதி திட்டங்களை முறியடித்து விடுவார். இப்படி நல்ல காரியங்கள்லாம் வரும்பொழுது சீரிய ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், நமக்குள்ளே ஏதோ ஒரு ஒற்றன் இருக்கிறான், உளவாளி இருக்கிறான், எல்லாவற்றையும் அங்கு போய் சொல்லிவிடுகிறான் சொல்லி கேட்கும் பொழுது அங்குள்ளவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படியெல்லாம் இங்கு யாரும் கிடையாது. இவருடைய பள்ளி அறையில் பேசுகிறதை கூட கேட்டு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி அந்த தேசத்திலே இருக்கிறான். தன்னுடைய ராஜாவுக்கு எல்லாவற்றையும் அவர் சொல்லிவிடுகிறார். அவர் பேர் எலிசாங்கும் போது என்ன பண்ணுகிறார், தனது ராணுவத்தை அனுப்பி எலிசாவை பிடிக்க சொல்லி வரும்பொழுது இவர் ஒரு மலையின் மேல் இருக்கிறார். சுற்றிலும் ராணுவம் சூழ்ந்து கொண்டது. காலையில் எழுந்து எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் பார்க்கும் பொழுது அலறுகிறான். சுற்றிலும் சீரிய ராணுவப்படை நம்மளை முற்றுகையிட்டிருக்கும் போது எலிசா கவலைப்படவே இல்லை. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என் வேலைக்காரன் கண்களை திறந்தலும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வேலைக்காரன் கண்களை திறக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தவுடனே எலிசாவை சுற்றியும் மலை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள், குதிரைகள், வீரர்கள் இருக்கிறத பார்த்த உடனே தைரியம் வருமா வராதா? வந்துவிட்டது. அந்த ராணுவத்தை காட்டிலும் தன்னை சுற்றிலும் தேவன் வைத்திருக்கிற ஒரு பாதுகாப்பு வளையம், ஒரு அக்கினி மதில் பெரிது என்பதை இந்த வேலைக்காரன் நிச்சயமாக உணர்ந்திருப்பான். இதைத்தான் ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு அக்கினி மதிலாக இருந்து பாதுகாப்பை கொடுக்கிறார். எந்தவித சத்ருவின் காரியங்களோ அம்புகளோ தைக்காதபடி, பாதிக்காதபடி, வீழ்த்தி விடாதபடி, கொன்று விடாதபடி, அழித்து விடாதபடி அக்கினி மதிலை வைத்து பாதுகாக்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு. அதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு அக்கினி ஜுவாலையை நம்மை மாற்றத்தானே விரும்புகிறார். அதனால அக்கினியில் நடக்கும் பொழுது, மற்றபடி நெருக்கங்கள் வரும் பொழுது கூட தமது அக்கினியினால் மதிலாக இருந்து அவைகளை மேற்கொள்ளக்கூடிய வாக்கியத்தை கொடுக்கிறார். ஒரு வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஊழியர் வெளிநாடு ஒன்றிலே தேவன் பலத்த காரியங்கள் அவர் மூலமாய் செய்தார். லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுவார்களாம். அப்படி இருக்கும் பொழுது ஒருவன் எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி பல விதத்திலே திட்டமிடுகிறான். இப்படி ஆண்டவர் பக்கம் எல்லோருமே திருப்புகிறான் என்று சொல்லி கோபத்திலே அழித்து விடுவதற்கு பல விதத்திலே முயற்சி எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு நாள் அந்த திட்டம் வாய்க்கும்படியான சமயம் வந்தது. தன்னுடைய ஒரு பெரிய கண்ணை எடுத்துக்கொண்டு அந்த கூட்டம் நடக்கிற மைதானத்துக்கு வெளியே புதர்கள் நிறைந்த பகுதியில ஒழித்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது அந்த மேடையில் அவர் ஏழை பிரசங்கிக்க ஆரம்பிப்பாரோ அப்பொழுது அவரை குறிப்பார்த்து சுட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அவன் காத்து கொண்டிருந்து, அதே போல இருக்கும்போது பாடல் ஆராதனை முடிந்து நேராக ஊழியர் வந்து செய்திக்கு வரும்பொழுது தன்னுடைய கண்ணை எடுத்து குறிப்பார்க்கிறான். குறிப்பார்த்தால் அங்க அந்த ஊழியர் பார்க்கவே முடியவில்லை. அந்த ஸ்டேஜ் முழுவதும் அக்கினிமயமாய் அப்படியே ஒரு ஏதோ ஒரு ஃபயர் எரிகிறது போல ஒரு மதில் மாறி இருக்கிறதை பார்த்ததும் இவன் குறிப்பார்க்க முடியவில்லை. திரும்ப முயற்சி எடுக்கிறான். அடுத்து அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஒரு அக்கினி வந்து அந்த வாலிபனை தொடுகிறது. தொட்டவுடன் அந்த வல்லமை தொட்டவுடன் தூக்கி எறியப்படுகிறான். துப்பாக்கி ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம் விழுந்து கிடக்கிறான். பின்பு எழுந்து இந்த தேவனே தேவன் என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த நாளிலே அவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டானாம். யோசித்து பாருங்கள், தமது பிள்ளைகளை சுற்றி எவ்வளவு மகிமையாய்
அக்கினி மதலாய் கர்த்தர் இருக்கிறார். இந்த வார்த்தையின்படியே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். பாதுகாப்பற்ற இந்த உலகத்திலே எங்கு போனாலும் விபத்துகள், ஆபத்துகள், வேதனையான சூழ்நிலைகள் சூழ்ந்திருக்கிற இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே, நீர் எங்களை சுற்றில அக்கினி மதலாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாருங்கள். தொடர்ந்து அந்த பாதுகாப்பை கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்களை சுற்றிலும் அக்கினி மதலாய் இருந்து எங்கள் நடுவே உலாவி நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனாய், எங்களை ரட்சிக்கிற தேவனாய், எங்களை செட்டைகளின் நிழல் மூடிக்கொள்கிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பாதுகாப்பற்றோர் நிலைமையை உணர்கிற பிள்ளைகள் இருப்பார்கள். எதற்கெடுத்தாலும் பயம், என்ன ஆகிவிடுமோ, என்ன நடந்து விடுமோ, மரணத்தை குறித்து பயம், இருளை குறித்தால் பயம், பிரயாணப்படனா பயம், பயந்து பயந்து வாழ்கிற பிள்ளையுடைய பயத்தின் ஆவியை கடிந்து கொண்டு நீர் அக்கினி மதலாய் குடும்பங்களையும் கூடாரங்களையும் பாதுகாக்க வல்லவர் என்பதை காண்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பாக்கியம் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா. இனி கூடாரங்களிலே பிள்ளைகள் மத்தியிலே இனி வேதனையான காரியங்கள் வேண்டாம், இழப்புகள் வேண்டாம். சத்துரு உட்பிரவேசித்த நாட்கள் போதும். சுற்றிலும் அக்கினி மதலை வைத்து பாதுகாப்பினீர் இன்னுமாய் சிறப்படுத்துவீராக. பெரிய காரியங்கள் செய்வதற்காய் ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அவை சுற்றிலும் அக்கினி மதலாக இருந்து பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தொடர்ந்து அக்கினி மதலாக இருந்து நம்மை பாதுகாப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி. மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி. மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை.